அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா க்ரஷ் பண்றோம். க்ரஷ் பண்ணீங்கன்னா அந்த அதை க்ரஷ் பண்ணி வச்சுட்டு அந்த மிஷினில் ஒரு 10 கிலோ 15 கிலோ சேர்ந்தோடனே அதை வந்து வேற ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம். அது எதுவுமே அவர் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி அதே மாதிரி இதுல மாஸ்கை பொறுத்தவரை நம்ம அடுத்தவங்களை பாதிக்கக்கூடாது. மேபி நமக்கு கொரோனா வந்திருக்கலாம், வராம போயிருக்கலாம். இதை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த தமிழ்ல ஒரு கருத்தரங்கம் வச்சிருக்கோம். இந்த தமிழுடைய கருத்தரங்கத்தை இன்னைக்கு நடத்த வந்திருக்க மிஸ்டர் கணேஷ் சிவராமகிருஷ்ணன், ஏஜிஎம் பிசினஸ் டெவலப்மெண்ட், ராம்கி என்வைரன்மெண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் அவர்களை வருக வருக என்று வரவேற்பிலும், அதே மாதிரி உங்களுடைய எல்லாரும் நாங்க வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஃபோர்ஸ் ப்ரோக்ராம். எங்களுக்கு நான் ஒவ்வொரு தினம் போடும்போது 100 பேர் 50 பேர் வந்துருக்காங்க. ஜென்ரலா எங்க இன்னவர்ஸ்ல ட்ரைனிங் வச்சிருக்கோம். ஒரு 25 பேர் 30 பேர் வருவாங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது பெய்டு சர்வீஸ். 1 டே ட்ரைனிங்கு ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். பட் இதுல வந்து இப்போ நீங்க ஒரு 1.5 மணி நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போறீங்க அப்படின்ற போது கண்டிப்பா நல்ல விஷயங்கள். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன். உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டு விக்னேஷ். நன்றி சார். இன்றைய கருத்தரங்கத்தின் பேச்சாளர் திரு கணேஷ் சிவராமன் கிருஷ்ணன் அவர்களை IWMN பொறுப்பாளர்கள் சார்பாகவும், தலைவர் கே பாஸ்கரன் சார்பாகவும், செயலாளர் திரு என் பழனிசாமி சார் சார்பாகவும், மூத்த மேலாளர்கள் சார்பாகவும், உங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றேன். திரு கணேஷ் சிவராமன் அவர்கள் ராம்கியின் வணிக மேம்பாட்டு விற்பனை என்ற பல்வேறு துறையில் 20 வருடமாக பணிபுரிந்து வருகின்றார். தற்போது ராம்கி இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த 5 ஆண்டு காலமாக இன்டகிரேட்டட் காமன் ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் டிஸ்போசபிள் ஃபெசிலிட்டியின் ஏஜிஎம் பிசினஸ் டெவலப்மெண்ட் பதவியை வகிக்கின்றார். உங்களின் அனைவரின் சார்பாக திரு கணேஷ் அவர்களை வரவேற்கின்றேன். நன்றி சார். சார் கணேஷ் சார். நன்றி தினேஷ். நன்றி பாஸ்கரன் சார். இட் வாஸ் ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்று உள்ள COVID-19 காலத்தில் கழிவு மேலாண்மை மற்றும் மாசு கட்டுப்படுத்துதல் என்ற தலைப்பில் இணையவழி கருத்தரங்கம் அமைத்ததற்கு IWMக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடலாம். எஸ். கடந்த 2.5 மாதமாக உலக அளவில் இந்தியா இந்த COVID-19 என்ற தொற்று நோய் உயிர், பொருளாதாரம் என்ற பல்வேறு சேதத்தை செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகள் இந்த நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக ஊரடங்கு உத்தரவு கூட போட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் COVID-19 மூலமாக உருவாகும் கழிவை எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்று ஒரு முக்கியமான கேள்விகள் நம்ம மனசில் வந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு டெல்லியில் உள்ள மத்திய மாசு கட்டுப்பாட்டு துறை CPCB என்று சொல்லும் இந்த துறை அமைப்பு சில வடிவமைப்புகளை கைட்லைன்ஸ் ஃபார்மா கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கைட்லைன்ஸ் உருவாக்குவதற்கு சில மைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இது சொல்லலாம் நம்ம ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், அதே மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் என்று சில ரூல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்கியிருக்காங்க. அந்த ரூல்ஸை மத்தியமாக வைத்து இந்த வழிமுறைகளை சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உருவாக்கி இருக்கிறது. அதற்கு முன்னதாக எங்கள் ராம்கி நிறுவனத்தின் பற்றி சில விவரங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ராம்கி என்வைரோ இன்ஜினியர்ஸ் என்ற நிறுவனம் கடந்த 22 வருஷங்களாக கழிவு மேலாண்மை மற்றும் மாசு கட்டுப்படுத்துதல் சேவைகளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று அநேகமாக அனைத்து மாநிலங்களில் எங்களோட பிரசன்ஸ் இருக்கிறது. இதில் நாங்கள் முனிசிபல் சாலிட் வேஸ்ட், ஹசார்டஸ் வேஸ்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட், ரீசைக்ளிங் வேஸ்ட், ரீயூஸ், வேஸ்ட் வாட்டர், லேக் ரெமெடிஷன், பேப்பர் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், ரீசைக்ளிங், இப்போ எலக்ட்ரானிக் வேஸ்ட் நிறைய டீல் பண்றாங்க. அதுக்கு எக்ஸ்டெண்டட் பொல்யூட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து சேவைகளிலும் நாங்க எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாநிலங்களிலும் நம்ம சேவை கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் நாங்கள் ஓமான்,
UAE, டன்சானியா, சிங்கப்பூர் என்ற பல நாடுகளில் எங்கள் சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். கோவிட் வியாதி கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதில் ஐசோலேஷன் வார்ட்ஸ், குவாரண்டைன் சென்டர்ஸ், சாம்பிள் கலெக்ஷன் சென்டர்ஸ், லேபரேட்டரிஸ் சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதுல இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா, ஐசோலேஷன்னா என்ன? நம்ம சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு குவாரண்டைன்னா என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஐசோலேஷன் வார்ட்ஸ் என்னென்றால், சில மக்களுக்கு இந்த COVID-19 டெஸ்ட் பண்ணின பிறகு அவங்களுக்கு பாசிட்டிவா ப்ரூவ் பண்ணின பிறகு அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு அறையில அவர்களை வைத்திருப்பார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் என்றால், மற்ற மனிதர்கள் அவர்கள் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது, அந்த வியாதியை ஃபர்தரா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாம இருப்பதற்காக அவர்களை தனியா ஒரு ஐசோலேஷன் சென்டர் கவர்மெண்ட் சில சென்டரை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சென்டருக்குள்ளே அவர்களை அந்த சென்டருக்கு போக சொல்லுவார்கள். அதே மாதிரி குவாரண்டைன் ஒரு சென்டர் வச்சிருக்காங்க. குவாரண்டைன்னா எப்படி செல்ஃப் குவாரண்டைனும் சொல்லலாம். செல்ஃப் குவாரண்டைன்னா, எனக்கு ஏதாவது வியாதி வருமோ, இல்ல நான் இந்த மாதிரி ஏதாவது COVID-19 பேஷண்ட்ஸ் என்னைக்காவது சந்தித்து இருந்தேன்னா, எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வர சான்ஸ் இருக்குன்னா நான் செல்ஃப் குவாரண்டைன் ஆயிடுவேன். செல்ஃப் குவாரண்டைன்னா என்னன்னாக்கா, நாங்க மீதி மக்கள்கிட்ட போய் நான் சந்திக்க மாட்டேன், அவர்களோட எந்த தொடர்பும் வச்சிருக்க மாட்டேன். தனியான ஒரு அறையில் நான் ஒரு 14 நாளுக்கு தனியா இருப்பேன். அதனால அந்த 14 நாட்களில் என்னை பரிசோதித்து பார்ப்பார்கள். அதுல ஏதாவது பாசிட்டிவ் இருந்தா என்னை அப்புறம் அதை ஐசோலேஷன் வார்டுக்கு அனுப்புவார்கள். இல்லாட்டி நான் நார்மல் என்னுடைய டெய்லி ரூட்டீனை நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம். அதே போல குவாரண்டைன் சென்டர்ஸ் என்று சொல்ல போனால், குவாரண்டைன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரத்த பரிசோதனைக்கு இல்லாட்டி டெஸ்டிங்க்கு நிறைய லேபரேட்டரிஸ் உருவாக்கியிருக்காங்க. COVID-19 ஹேண்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக மத்திய மாசு கட்டுப்பாட்டுத்துறை CPCB சில விதிமுறைகளை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சில மாநில அரசுகளும் அந்த மாநிலத்தில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய துறை அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி சில லோக்கல் கைட்லைன்ஸையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார்கள். COVID-19 ஐசோலேஷன் வார்ட்ஸ்ல உருவாகும் அந்த வேஸ்ட்டை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணி எப்படி கலெக்ட் பண்ணணும் என்று கொஞ்சம் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல சில கலர் கோடிங் வச்சிருக்காங்க. கலர் கோடிங்னா அந்தந்த வேஸ்ட் கலெக்ஷன் பின்ஸ், அந்தந்த வேஸ்ட் கலெக்ஷன் டபுள் லேயர் பேக்ஸ், எந்தெந்த நிறத்தில் எந்தெந்த பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு விதிமுறைகளை அவங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா, இந்த COVID-19 வேஸ்ட் ஜெனரேட் ஆகக்கூடிய இந்த ஐசோலேஷன் சென்டர் ஆகட்டும், இல்லாட்டி இந்த குவாரண்டைன் சென்டர் ஆகட்டும், இங்க கலெக்ட் ஆகக்கூடிய வேஸ்ட்டை நம்ம டபுள் லேயர்ட் பேக்ஸ் மூலமாக, எல்லோ கலர் டபுள் லேயர்ட் பேக்ஸ்ல நம்ம கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த வேஸ்ட்டை ப்ராப்பராக ஒரு தனியான ஒரு அறையில் வைத்து அதுல ப்ராப்பரா ஒரு லேபிள் ஒட்டணும். COVID-19 வேஸ்ட் வச்சிருக்கணும். யாராவது அந்த வேஸ்ட்டை போய் டச் பண்ணிடக்கூடாதுங்கிறது ஸ்பெஷலா அதுல லேபிள போட்டு COVID-19 வேஸ்ட்னு வச்சு தனியான ஒரு அறையில அதை பாதுகாத்து வைக்கணும். அதே போல இந்த காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி, சில வேஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஸ்டேட்லயும் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஃபெசிலிட்டியோட டைப் பண்ணி இந்த வேஸ்ட்டை அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்க அந்த வேஸ்ட்டை சயின்டிபிக் வேயா டிஸ்போசல் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ங்கிற ஒரு மெயின் ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இப்போ அன்ட்ரீட்டட் பயோமெடிக்கல் வேஸ்ட், இது இந்த வேஸ்ட், சில வேஸ்ட்டுகள்லாம் ரொம்ப ரிஸ்கியா இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி கொஞ்சம் விவரமா உங்களுக்கு இந்த ஸ்லைட் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏதேனும் அன்ட்ரீட்டட் பயோமெடிக்கல் வேஸ்ட் இருந்தால் அதை உயிருக்கு ஒரு கேடு, அதை சரியான விதத்தில் நம்ம ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அதே போல ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அவங்களை பாதுகாப்பதற்கு சில பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், சில கிளவுஸ், இந்த ஹேஸ்மேட் சூட், இந்த மாதிரி பூட்ஸ், மாஸ்க், இந்த மாதிரி பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவங்களும்
இந்த வேஸ்ட்டை ஹேண்டில் பண்றாங்க, இவங்களுக்கும் அந்த வேஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகும்போது இவங்களுக்கும் அந்த தொற்று நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வேஸ்ட் வர வேஸ்ட் கலவையை எப்படி நம்ம ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணணும், அதற்கு சர்டன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி எந்தெந்த கலர் பின்ஸ்ல எந்த மாதிரி வேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணணும்னு. இப்போ பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற பின்ஸ் இருக்கு. இந்த மஞ்சள் நிற பின்ஸ்ல உடம்பு உறுப்புகள், பாடி பார்ட் சொல்லக்கூடிய உடம்பு உறுப்புகள், ரசாயன பொருள், உபயோகப்படுத்தின துணிகள், மருந்துகள், இந்த மாதிரி எல்லா வேஸ்டையும் நம்ம இந்த மஞ்சள் கலர் பின்ல கலெக்ட் பண்ணணும். இந்த சிவப்பு நிற பின்ல நம்ம அசுத்தமான பிளாஸ்டிக் பொருட்கள் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் போடணும். அதே மாதிரி நீல நிறத்தில் உள்ள இந்த பின்ஸ்ல நம்ம கண்ணாடி பொருட்களை போடணும். இந்த கோவிட் ஐசோலேஷன் சென்டர்ஸாக இருக்கட்டும், குவாரண்டைன் சென்டர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வேஸ்ட்லாம் அந்த சென்டர்ஸ்லயும் ஆன் டெய்லி பேசிஸ் இந்த மாதிரி வேஸ்ட்லாம் அங்கே ஜென்ரேட் ஆகும். அந்த வேஸ்ட் எல்லாமும் கலெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நீல நிற பின்ல போடணும். அதே மாதிரி ஒரு கிரே நிறம் பின்ல நம்ம மெட்டலிக் ஷார்ப் ஐட்டம்ஸ் உண்டு. இந்த மாதிரி சில ஷார்ப்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் சர்ஜரிஸ் அண்ட் வேரியஸ் அதர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற போது அந்த ஷார்ப்ஸ்லாம் நம்ம இந்த கிரே கலர் நிறத்தில் அந்த பின்ல போடணும். அதே மாதிரி கருப்பு நிற பின் வச்சிருப்பாங்க. இந்த கருப்பு நிற பின் என்னன்னா இந்த அபாயகரமான வேஸ்ட், இது ஹசர்டஸ் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த வேஸ்ட் மட்டும் இந்த பின்ல போடணும். அதே மாதிரி கிரீன் பின்ஸ் வச்சிருப்பாங்க. இது எப்படின்னாக்க இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுல எப்படின்னாக்க சில பாக்டீரியா மூலமா சில வேஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்கா ட்ரீட் பண்ணி நம்ம அதை டிஸ்போஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பச்சை நிற பின்ல நம்ம அதை ஸ்டோர் பண்ணணும். இப்போது இந்த ஐசோலேஷன் வார்ட்ஸ்ல வர வேஸ்ட்டை என்ன மாதிரி விதமான நம்ம எப்படி ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் என்று நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல ட்ரிபிள் லேயர் மாஸ்க், இந்த மாதிரி N95 மாஸ்க், ட்ரிபிள் லேயர் மாஸ்க் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம ஒரு மஞ்சள் நிற பேக்ல போடணும். அதே மாதிரி நம்ம இந்த கண்டெய்னர்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ண போறோமோ, இந்த மாதிரி ட்ராலி இருக்கலாம், இல்ல அந்த வேஸ்ட் கண்டெய்னர் பின்ஸ் இருக்கு, இந்த மஞ்சள் கலர் பின் வச்சிருக்கோம். அந்த மஞ்சள் கலர் பின்ல இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டே இருந்தா அந்த வேஸ்ட் பின்னும் இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்காக நம்ம அதை ஆன் டெய்லி பேசிஸ் நம்ம தினசரியாக அதை 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் வச்சு அதை கிளீன் பண்ணணும். அதே மாதிரி இந்த லேபரேட்டரிஸ் மூலமா வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமும் அதை கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பரா பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு சர்டன் ரூல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அந்த ரூல்ஸ் எப்படி இந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி நம்ம ரெட் கலர் பின்ஸ்ல வைக்கணும். அந்த ரெட் கலர் பின்ஸை நம்ம ஃபர்தரா ஒன்னா காமன் பயோமெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கும் அனுப்பலாம். இந்த மாதிரி காமன் பயோமெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஸ்டேட்டுகளை இந்த காமன் ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் டிஸ்போசல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இந்த ஹசர்டஸ் வேஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்கு இந்த வேஸ்ட்டை நம்ம அனுப்பணும். இப்போ அடுத்த ஸ்லைடு என்னன்னாக்க இந்த கைட்லைன்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்போசிங் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் குவாரண்டைன் சென்டர்ஸ். இப்போ இந்த மாதிரி ஏதேனும் அந்த இந்த கைட்லைன்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்போசிங் வேஸ்ட்ல எப்படின்னாக்க இந்த மாதிரி வேஸ்ட் சென்டர்ஸ்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை மஞ்சள் கலர் பின்ஸ்ல கலெக்ட் பண்ணி இது ப்ராப்பரா லேபிள் பண்ணி அதை அந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அனுப்பணுங்கிற அந்த ஃபுல் ஃப்ளோ சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெட் கலர் பின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ TSDF அனுப்புறதுக்கு அந்த காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அனுப்புறதுக்கு இது அந்த ஃப்ளோ சார்ட் மூலமா ஒரு டயக்ராம் மூலமா இதை ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல ஏதேனும் அடிபட்டிருந்தால் அதை உடனடியாக சிகிச்சை செய்ய வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் பரவாம இருக்கிறதுக்கு நம்ம உடனடியாக அதை ஒரு ட்ரீட் பண்ண செய்ய வேண்டும். எக்காரணத்திலும் அதை அடிப்பட்ட இடத்தில் ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஆல்கோஹால் அதெல்லாம் யூஸ் பண்ணி அதை எப்பவுமே அதை கிளீன் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உடனே அது மேல ஒரு பிளாஸ்டரோ இல்ல ஒரு பேண்டேஜோ போட்டு அதை ரேப் பண்ணி ஆகணும். அங்க கலெக்ட் பண்ணக்கூடிய வேஸ்ட் ஏதாவது இருந்தா அதை ப்ராப்பரா அந்த நம்ம அவுக்குற பேண்டேஜா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டரா இருக்கட்டும், அதை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி அந்த பின்ஸ்ல டெபாசிட் பண்ணி நம்ம உடனே அந்த வேஸ்ட் கலெக்ட் பண்றக்கூடிய அந்த
காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், காமன் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், அவங்கள்ட்ட ப்ராப்பரா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இப்போ இந்த குவாரண்டைன் கேம்ப்ஸ், இந்த ஹோம்ஸ் நடத்துனர் அவர்களுக்கு சில விதிமுறைகள் வச்சிருக்கார்கள். அந்த வேஸ்ட் சென்டர்ஸ்ல கலெக்ட் ஆகக்கூடிய வேஸ்ட்டை நம்ம அங்க இருக்கிற லோக்கல் அர்பன் பாடிஸ் சொல்லுவாங்க. அந்த பாடிஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா ஸ்டேட்லயும் ஒரு லோக்கல் அர்பன் பாடிஸ் சில காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்டேட்ல இருக்கிற காமன் ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் டிஸ்போசல் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், அவங்களோட டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டி ஆபரேட்டர்கிட்ட இந்த குவாரண்டைன் சென்டர்ஸ், இந்த கேம்ப்ஸ் தன்னோட வேஸ்ட்டை எல்லோ கலர் பேக்ல போட்டு அவர்கள்ட்ட அந்த வேஸ்ட்டை கொடுக்கணும். அதே மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட் குவாரண்டைன் சென்டர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி இது ஜெனரேட் பண்ணிருந்தா அந்த வேஸ்ட்ல நம்ம இந்த யூஸ்டு மாஸ்க் இருக்கலாம், அதுல கிளவுஸ் இருக்கலாம், அந்த மாதிரி சில பாடி ஃப்ளூயிட்ஸ் கூட வரும். நம்ம பேஷண்ட்ஸ்ல சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல சில பாடி ஃப்ளூயிட்ஸ்லாம் கூட ஜெனரேட் ஆகும். அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா அதை பேக் பண்ணி அதை ப்ராப்பரா அந்த ஹோம் குவாரண்டைன் சென்டர்ஸ் மூலமாக நம்ம இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு அதை அனுப்பணும். அங்க அதை ஒரு சயின்டிபிக் வேயா அதை ட்ரீட் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்போசல் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்காக சர்டன் கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. எப்படி இந்த வேஸ்ட்டை ட்ரீட் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி சில விதிமுறைகள் அவங்களுக்காக வச்சிருக்கார்கள். அதை பத்தி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு. இந்த கோவிட்-19 வேஸ்ட் வந்திருந்தால் அந்த மாநிலத்தில் உள்ள இந்த கட்டுப்பாட்டு துறை தகவலை உடனடியா அறிவிக்கணும். அங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ்க்கு நம்ம உடனே இன்டிமேட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த குவாரண்டைன் சென்டர்ஸ் நாங்க வச்சிருக்கோம், இந்த குவாரண்டைன் சென்டர்ஸ்ல இந்த மாதிரி வேஸ்ட் வந்திருக்கிறது, இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் தன்னோட ரெஜிஸ்டர்ல ரெக்கார்ட் பண்ணி அதோட டீடைல்ஸா கவர்மெண்ட்டுக்கு அதை அனுப்பணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த ரூல்ஸ். வேஸ்ட் கைட்லைன்ஸ் வச்சிருக்கிற இந்த வேஸ்ட் கைட்லைன்ஸ்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அதை நம்ம எப்படியாவது அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆபரேட்டர் இருக்காங்களா, இந்த ஆபரேட்டர் இந்த குவாரண்டைன் சென்டர்ஸா இருக்கட்டும், இந்த ஐசோலேஷன் வார்ட்ஸ்ல ஒர்க் பண்ற ஆபரேட்டரா இருக்கட்டும், இல்ல இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கிற அந்த நிறுவனத்தின் வேலை பார்க்கும் ஊழியர்களா இருக்கட்டும், அவர்களுக்கும் ப்ராப்பர் சானிடைசேஷன் இருக்கணும். சானிடைசேஷன் அவருக்கு ப்ராப்பர் சோப் கொடுக்கணும், அவங்களுக்கு ப்ராப்பர் சானிடைசர் கொடுக்கணும். ஸோ ஏன்னா அவங்களும் இந்த வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேஸ்ட் ஹேண்டில் பண்றபோது அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த சானிடைசர், ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இந்த மாஸ்க், கிளவுஸ், கேப்ஸ், இந்த பூட்டோட கவர் போடுற மாதிரி கவர்ஸ் இருக்கு, அதே மாதிரி காகல்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ப்ரொடெக்ஷன் பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்கணும். அதே போல இந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு அனுப்பக்கூடிய இந்த வெஹிக்கிள்லாம் இருக்கு, அதையும் ஆன் டெய்லி பேசிஸ் நம்ம சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் இருக்கு, அதன் மூலமா அதை டிஸ்இன்ஃபெக்ஷன் இந்த வண்டி ஒன்ஸ் இந்த குவாரண்டைன் சென்டர்ல இருந்து வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி காமன் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்த பிறகு அந்த வெஹிக்கிளை ப்ராப்பரா அதை ஸ்ப்ரே பண்ணி இந்த ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி அதை ப்ராப்பரா அதை கிளீன் பண்ணணும். ஸோ தட் ஃபர்தர் இன்ஃபெக்ஷன் அது மூலமா பரவாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு தனிப்பட்ட வெஹிக்கிள் வச்சுக்கணும், ஒரு டெடிகேட்டட் வெஹிக்கிள் இருக்கணும். இந்த வெஹிக்கிள்லயும் அதை இந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்து செல்ல முடியாது. அதுக்காக ஒரு ஸ்பெசிபிக் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கணும், அதுக்காக ஸ்பெசிபிக் பர்மிஷன்ஸ் வாங்கணும். இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாசுபட்டு கட்டுப்பாட்டு அலுவலகத்துல இருந்து நம்ம பர்மிஷன்ஸ் வாங்கணும். அதுக்கு இப்போ இந்த ரெட் கேட்டகரி வேஸ்ட்ங்கிறாங்க. இந்த ரெட் கேட்டகரி வேஸ்ட்னா எப்படின்னாக்கா இதுல நம்ம கண்டாமினேட்டட் பிளாஸ்டிக் வேஸ்டா இருக்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா சிரிஞ்சஸ் இருக்கும். இந்த சிரிஞ்சஸ் எல்லாமும் இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடிய வேஸ்ட். இது ஒன்ஸ் அதை ஏதாவது பேஷண்ட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கை சில பேர் எப்படி போடுறாங்கன்னா அதை இங்கேயும் அங்கேயும் தூக்கி போட்டுறாங்க. அந்த தூக்கி போடும்போது என்னன்னா அதோட இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா அந்த ரெட் கலர் பின்ஸ்ல போட்டுட்டு அந்த பின்ஸ் மூலமா கலெக்ட் அந்த வேஸ்ட்டை ஒன்னா டிஎஸ்எஃப் சென்டருக்கு அனுப்பணும், இல்ல பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பணும். இந்த பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி ப்ராப்பரா இந்த ஷ்ரெட்டிங் பண்ணுவாங்க. ஷ்ரெட்டிங் அண்ட் ஆட்டோ கிளீனிங், ஒரு ஹை டெம்பரேச்சர்ல அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை அந்த ஹை டெம்பரேச்சர்ல அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷ்ரெட்டர் மூலமா அந்த பிளாஸ்டிக்கை கிரானியூல் ஃபார்ம்ல பண்ணி அதை ரீசைக்கிளர்ஸ்ட்டு அனுப்புவாங்க.
அதே மாதிரி அந்த எங்கெங்கெல்லாம் அந்த பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்குதோ அந்த ஸ்டேட்ல இந்த டிஎஸ்டி ஃபெசிலிட்டி இருந்தா அந்த டிஎஸ்டி ஃபெசிலிட்டிக்கு அனுப்பினா அவங்கள்ட்ட சர்டன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அவங்களும் அந்த வேஸ்ட்டை ப்ராப்பரா அதை ஹீட் பண்ணி அதை ப்ராப்பரா அந்த வேஸ்ட்டை ரீசைக்கிளர்ஸ்ட டைப் பண்ணி அந்த வேஸ்ட்டை அவங்கள்ட்ட அனுப்புவாங்க. இப்போ பாஸ்கரன் சார் சொன்னபடி எல்லா வேஸ்ட்டையும் நம்ம லேண்ட்ஃபில்ல போட முடியாது. ஏன்னா லேண்ட்ஃபில்ல ஒரு சர்டன் வேஸ்ட் தான் போட முடியும். லேண்ட்ஃபில்ல ஒரு அளவு தான் வேஸ்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல போட்டுட்டே போனா அந்த ஒரு மலை மாதிரி அது குமிஞ்சிட்டே போகும். அதுக்காக இந்த மாதிரி வேரியஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்டோ கிளேவிங்கா இருக்கட்டும், ஷ்ரெட்டரா இருக்கட்டும், இன்சனரேஷன்ங்கிற ஒரு டெக்னிக் கொண்டு வந்திருக்காங்க. இன்சனரேஷன் டெக்னிக் எப்படின்னாக்கா இந்த பிளாஸ்டிக் இருக்கட்டும், இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்சனரேட்டர்ல போட்டுட்டு அதை ஒரு ஹை டெம்பரேச்சர்ல அதை பர்ன் பண்ணிடுவாங்க. பர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கூடிய அதுல இருந்து வரக்கூடிய ஏதாவது இந்த இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இந்த தொற்று நோயா இருக்கட்டும், அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஹை டெம்பரேச்சர்ல அதுல இருக்கிற அந்த வைரஸா இருக்கட்டும் இல்ல அந்த பாக்டீரியா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த ஹை டெம்பரேச்சர்ல எல்லாம் இதாயிடும். அந்த ஹை டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். அதே போல இந்த எல்லோ கலர் பின்ஸ்லாம் இருக்கு. எல்லோ கலர் பின்ஸ்லயும் எப்படின்னாக்கா சில பாடி பார்ட்ஸ் இருக்கு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெமிக்கல் வேஸ்ட்லாம் இருக்கு, இல்ல அந்த யூஸ் பண்ண அந்த பெட்ஷீட்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் எப்படின்னாக்கா இதையும் அதே மாதிரி தான் எந்தெந்த ஸ்டேட்ல பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கோ அந்த ஸ்டேட்ல அந்த ஃபெசிலிட்டிக்கு அனுப்பலாம். அவங்களும் ஒரு சர்டன் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியில டெக்னிக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த வேஸ்ட்டை ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெரிலைஸ் பண்ணி அந்த வேஸ்ட்டை ரீசைக்கிளர்கிட்ட அனுப்புவாங்க. இல்ல அந்த வேஸ்ட்டை டிஎஸ்டிஎஃப் போச்சுன்னா அந்த டிஎஸ்டிஎஃப்ல அந்த வேஸ்ட்டை ஒரு ஹை டெம்பரேச்சர்ல அதையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சில ஷார்ப் ஐட்டம்ஸ் உண்டு. இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கு, இல்ல சில சமயம் இந்த பிளேட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஐட்டம்ஸ்லாம் நம்ம லேபரேட்டரிஸா இருக்கட்டும், இல்ல இந்த டிஸ்பென்சரிஸா இருக்கட்டும், இல்ல இந்த குவாரண்டைன் சென்டர்ஸ் எல்லாமும் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமும் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட் இருந்தா அதே மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்க்கும் அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கும் அனுப்பலாம். அங்க அவங்க ப்ராப்பர் விதமா அதை ஷெட்டிங் பண்ணி அதுல இருக்கக்கூடிய எந்த வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அந்த வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணுவாங்க. எந்த வேஸ்ட்டை அதை ட்ரீட் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணணுமோ அதை லேண்ட்ஃபில் மூலமா இருக்கட்டும், இல்ல டிஸ்டிலேஷன் மூலமா இருக்க டெக்னிக்கா இருக்கட்டும், அந்த மூலமா அதை ட்ரீட் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த காமன் பயோமெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் சொல்றோம். நம்ம இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி இந்த பாடி பார்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து ட்ரீட் பண்றாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கும் சர்டன் கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க, வழிமுறைகள் வச்சிருக்காங்க. அதை எப்படியாவது அதை கடமைப்பிடித்து அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் ஆன் டெய்லி பேசிஸ். இப்போ அந்த வெஹிக்கிள் வரக்கூடியது முன்னாடி இருக்க ஸ்லைட்லயும் நான் அதை ஒரு மாதிரி ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த வெஹிக்கிள் வந்தவுடன் அந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிக்கு வந்தவுடன் அந்த வெஹிக்கிளை உடனடியாக அந்த வேஸ்ட்டை கிளீன் பண்ணி அந்த வேஸ்ட்டை தனியாக அது ப்ராப்பரா அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அந்த வெஹிக்கிளை கிளீன் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ண வேஸ்ட்டை உடனடியாக அதை ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். நார்மலா அந்த வேஸ்ட் ஒரு ஃபெசிலிட்டிக்கு வந்தா ஒரு மேக்ஸிமம் 24 hours to 48 hours அந்த வேஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கலெக்ட் ஆனதுல இருந்து இந்த ஃபெசிலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் 20 to 48 hours டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் வேஸ்ட் அந்த வேஸ்ட்டை அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அதே மாதிரி வரக்கூடிய எல்லா வேஸ்ட்டையும் பாடி பார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இப்போ இருக்கிற COVID-19 வேஸ்ட் இந்த கிளவுஸா இருக்கட்டும், காகல்ஸா இருக்கட்டும், ஹேஸ்மேட் சூட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி வேஸ்ட் எது இல்லாம இந்த ஃபெசிலிட்டிக்கு வருதோ அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸை ஒரு ரெஜிஸ்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த டீடைல்ஸ்ல இந்த காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டியும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ரெக்கார்ட்ஸை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அவங்க அனுப்புவாங்க. இந்த டேட்டுக்கு இந்த மாதிரி குவாரண்டைன் சென்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஐசோலேஷன் வார்ட்ஸா இருக்கட்டும், இங்கிருந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் வந்திருக்கிறது. அது பயோமெடிக்கல் வேஸ்டாவும் இருக்கலாம், கோவிட் வேஸ்டாவும் இருக்கலாம். இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்ன்றா நார்மலா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட்லாம் பயோமெடிக்கல் வேஸ்ட். இந்த COVID-19ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட்லாம் இந்த கிளவுஸா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற ஹேஸ்மாஸ்க் சூட்டா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற மாஸ்கா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் COVID-19 வேஸ்ட்ல கிளாசிஃபை ஆகுது. ஸோ 2 விதமான வேஸ்ட் டீடைல்ஸையும் ப்ராப்பரா ரெஜிஸ்டர்ல ரெக்கார்ட் பண்ணி இதோட டீடைல்ஸை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ்க்கு அவங்க ஷேர் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டியில ஏதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு ஏதாவது அங்க வேலை பார்க்குற ஏதாவது தொழிலாளிக்கு ஏதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா, ஃபீவரா இருக்கட்டும் இல்ல இருமலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தா அவர்களே அந்த நேரத்தில் வேலைக்கு வராம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு லீவை கொடுத்து அவங்களுக்கு சேலரியும் கொடுத்தாங்க. அவங்க பிகாஸ் இது COVID-19 சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டும் கேரண்டி இருக்கணும், எல்லாருக்கும் ப்ராப்பரா சேலரி கொடுக்கணும், யாருக்கும் அதனால எது
பாதிப்பு இருக்கக்கூடாது. அதுக்கான எல்லா முயற்சிகளும் நம்ம எடுத்தாகணும். காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், காமன் ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ், இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்க ஸ்டேட் லெவல்ல, அந்த அவங்களுக்கும் சர்டன் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னாக்கா, எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளோ குவாரண்டைன் சென்டர்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஏரியால இருக்கு, அதோட யார் ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அதை பத்தி எல்லா விவரங்களையும் இவங்க ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த டைம் டு டைம் இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க, இந்த வழிமுறைகளை எப்படி ஃபாலோ பண்ணணும் டே டு டே, இந்த காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், இந்த வேஸ்ட் எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும், அதை மாதிரி அதுக்கு எஸ்ஓபிஸ் வச்சிருக்காங்க, சர்டன் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். அதே மாதிரி இந்த காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில இப்போ இருக்கிற இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய வேஸ்ட் வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அந்த வேஸ்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்றதுக்கு சில சமயத்தில் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் அந்த ஃபெசிலிட்டியை ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் இந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டிஸ். சில ஸ்டேட்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ்க்கு பதிலா பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டிஸ்னு வச்சிருப்பாங்க. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டிஸா இருக்கட்டும், இந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட அந்த காமன் பயோமெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்கு, அவங்களுக்கும் சர்டன் கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் எப்படின்னாக்கா, இந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ணின பிறகு யார் யாரெல்லாம் இந்த COVID-19 சிம்டம்ஸ் இருக்கோ, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இந்த குவாரண்டைன் சென்டர்ஸ்க்கு வந்திருக்காங்களோ இல்லையோ, இந்த ஐசோலேஷன் வார்ட்ஸ்ல வந்திருக்காங்களோ, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை கவர்மெண்ட்க்கு இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கலெக்ட் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்கு இப்போ இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல என்னன்னாக்கா, எல்லா ஸ்டேட்லயும் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. சில ஸ்டேட்ல இன்னைக்கும் அந்த TSD ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு சில இன்சினரேட்டர்ஸ் இருக்கு, சில இடத்துல இந்த வேஸ்ட் எனர்ஜி பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் இவங்க ஆத்தரைசேஷன் கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டேட்ல காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டியும் இல்லை, காமன் ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இல்லை. ஆனா அந்த வேஸ்ட் எப்படியாவது ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடணும். அதற்கு என்ன பண்ணணும்னாக்கா, அங்க இருக்கிற இந்த வேஸ்ட் எனர்ஜி பிளான்ஸா இருக்கட்டும், எனி அதர் இந்த மாதிரி தெர்மல் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி ஆத்தரைசேஷன் பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கின பிறகு இந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சானிடைசேஷன் பண்ணக்கூடிய இந்த ஒர்க்கர்ஸ், அவர்களுக்கு அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு எப்பப்போ ப்ராப்பர் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். கவர்மெண்ட்லேயும் சர்டன் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சர்டன் SOPஸ்லாம் ஃபைனல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி SOPஸ்ல ப்ராப்பர் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியிலோ அந்த ஆப்ரேட்டர்ஸோ அங்க இருக்கிற வேலை பார்க்க தொழிலாளர்களோ இருக்கோ, அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அங்க லோக்கல் அர்பன் பாடிஸ்ல வேலை பார்க்குற இந்த வேஸ்ட் ஹேண்ட்லிங் இந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, நம்ம எல்லா முனிசிபல் கார்பரேஷன்ஸ்ல பார்க்கலாம், எல்லா தெருவுலையும் வந்து வேஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக ப்ராப்பர் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி கிளவுஸ், அவங்களுக்கு வேணுங்கிற மாஸ்க், இதெல்லாம் அப்பப்போ அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ தட் அவங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவாம இருக்கணும். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வேஸ்ட் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வெஹிக்கிள்ஸையும் பீரியடிக்கலா, நம்ம நார்மலா குப்பை அள்ளின்னு போற வெஹிக்கிள்ஸ் எல்லாமும் எப்படின்னாக்கா நார்மல் நேரத்தில் அதை அவ்வளோவா கிளீன் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ இருக்கிற அந்த COVID-19 சிச்சுவேஷன்ல அந்த வேஸ்ட் ட்ராலிஸா இருக்கட்டும், அந்த பேக்ஸா இருக்கட்டும், அந்த கூடைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரிப் அதை ப்ராப்பரா ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் மூலமா அதை கிளீன் பண்ணணும். அதே மாதிரி இந்த எந்தெந்த ஸ்டேட்ல காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லையோ, ஏன்னா இப்போ இந்த COVID-19ங்கிற ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு வியாதி இப்போதான் கவர்மெண்ட்ல இப்போதான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை டீல் பண்றதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. எல்லா TSDF ஆப்ரேட்டரா இருக்கட்டும், பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், குவாரண்டைன் சென்டர்ஸா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த வியாதி ஒரு புது விதமான ஒரு வியாதியை இப்போதான் அவங்க சந்தித்து இருக்கிறார்கள். அதை ட்ரீட் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸை
இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதி வந்திருந்தால் அதை அந்த சமயத்துல வரக்கூடிய அந்த வேஸ்ட்டை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்றதுக்கு அப்பப்போது அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த ஸ்டேட்ல. அதுக்கு இந்த ரூல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த மாதிரி இவ்வளவு நம்பர் ஆஃப் பெட்ஸ் இருந்தா அதுக்கு ஒரு காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை இருந்தா அதுல இருந்து வரக்கூடிய இந்த ஹசார்டஸ் வேஸ்டா இருக்கட்டும், அதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்ல இவ்வளவு ஒரு பயோமெடிக்கல் இது காமன் ஹசார்டஸ் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும். சர்டன் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்தந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி வேஸ்ட் கலெக்ஷன் டெபாசிஷன் சென்டர்ஸ், இந்த மாதிரி வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமைக்கிறதுக்கு இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் லேண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு வேண்டிய சர்டன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களோட லோக்கல் அர்பன் பாடிஸோட அவங்களோட இதெல்லாம் அவங்களோட டியூட்டிஸ். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி COVID-19 சிச்சுவேஷனோ அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது வியாதி இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்க அமைந்திருந்தால் இந்த வேஸ்ட் எடுத்து செல்வதற்காக ரொம்ப ஸ்மூத்தா அந்த ஆபரேஷன்ஸ் பண்ண முடியும். அதற்கு அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த வேஸ்ட் கோவிட் வேஸ்ட் வந்த போது நாங்க இப்போ ராம்கிலையும் இனிஷியலா எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு சர்டன் டஃப் சிச்சுவேஷன் இருந்தது. ஏன்னாக்கா எல்லா இடத்துலயும் லாக்டவுன் இருந்தது. எம்ப்ளாயிஸ் பார்த்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் இந்த ஊரடங்கு உத்தரவு வச்சிருந்தாங்க. மக்கள் இங்க எங்கேயும் போறதுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது. ஸோ ஈவன் இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸும் இங்க எங்கேயும் ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல. அப்படி இருக்கிற போது இந்த குவாரண்டைன் சென்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஐசோலேஷன் சென்டராக இருக்கட்டும், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை இந்த லேபரேட்டரிஸ் எங்கெல்லாம் இந்த வேஸ்ட் ஜெனரேட் ஆகுதோ அவங்கள்ட்ட ஜெனரேட் ஆகக்கூடிய வேஸ்ட்டை இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் எங்களுக்கும் கஷ்டமா இருந்தது. வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை எப்படி ட்ரீட் பண்றது, அதை பத்தி எங்களுக்கு இனிஷியலா இந்த கைட்லைன்ஸ்லாம் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இல்ல ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலாம் இந்த மாதிரி கைட்லைன்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் டஃப் சிச்சுவேஷனா இருந்தது. ஆனால் வந்து இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் ஆன பிறகு கிளியரா இருந்தது. இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு இந்த பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கணும், இந்த வேஸ்ட்டை இந்த மாதிரி பின்ஸ்ல கலெக்ட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும், இந்த வெஹிக்கிள்ஸை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லா ப்ராப்பர் கைட்லைன்ஸ் வந்த பிறகு நாங்க ப்ராப்பரா அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ண முடியுது. இந்த பிக்சர்ஸ்லாம் அதுதான் நாங்க டிஸ்பிளே பண்றோம். எப்படி சிச்சுவேஷனை நாங்க ஓவர் கம் பண்ணி எப்படி இந்த மாதிரி வேஸ்ட்டை ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி எப்படி ப்ராப்பரா அதை ஹேண்டில் பண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த போட்டோல மேல இருக்கிற போட்டோல பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராப்பரா ஹேஸ்மாஸ்க் சூட் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும், அவங்களுக்கு ப்ராப்பரா காகல்ஸ் கொடுக்கணும், ஈவன் ஷூஸ்க்கு இந்த கவர் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ தட் எந்த விதமான அந்த இன்ஃபெக்ஷனும் அவங்களுக்கு வராம இருக்கணும். அதே மாதிரி இப்போ என்னன்னாக்கா இப்போ சில ஸ்டேட்ஸ்ல நாங்க இந்த மாதிரி இஷ்யூவும் என்கவுண்டர் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி அந்த ஸ்டேட்ல பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை, ஆனா அந்த வேஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்றது. ஸோ அப்ப என்ன பண்றோம், இந்த நம்ம டிஎஸ்டிஎஃப் ஃபெசிலிட்டியில நாங்க எங்க எக்ஸிஸ்டிங் ஹசார்டஸ் வேஸ்ட் கெப்பாசிட்டியை தவிர இந்த மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட்டை இந்த கோவிட் வேஸ்ட் அங்க அகாமடேட் பண்றதுக்காக எங்க கெப்பாசிட்டிஸை அதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ தட் இந்த வேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி அதை ரொம்ப நேரத்துக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சரியான விதிமுறை இல்லை. அதுக்கு ப்ராப்பரா அதை ட்ரீட் பண்ணி இமீடியட்டா டிஸ்போஸ் பண்ணணும். அதற்காக அந்த எங்க இருக்கிற டிஎஸ்டிஎஃப் ஃபெசிலிட்டிஸ்ல இருக்க கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி அந்த வேஸ்ட்டை அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லயும் எடுத்து சென்று அங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்காக நாங்க பயோமெடிக்கல் வேஸ்ட்காக தனியா வெஹிக்கிள் யூஸ் பண்றோம். ஆனா இந்த COVID-19 சிச்சுவேஷன் வந்தது பிறகு அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் வெஹிக்கிள்ஸே இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு டெடிகேட்டட் வெஹிக்கிள்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக சில டெடிகேட்டட் வெஹிக்கிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காக அந்த டெடிகேட்டட் வெஹிக்கிள்ஸை டிப்ளாய் பண்ணி அந்த மாதிரி வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த COVID-19 சிச்சுவேஷன் வந்தபோது இந்த ஒர்க்கர்ஸ்க்கு எந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீமும் கவர்மெண்ட்ல அந்த நேரத்துல இல்லை. இந்த மாதிரி சானிடேஷன் ஒர்க்கர்ஸையும் நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும். அவங்களுக்காக இந்த மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம் டிவைஸ் பண்ணணும். ஸோ அந்த நேரத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எல்லா எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ்க்கும் இந்த கம்பெனிஸ் தன்னுடைய பாலிசி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அந்த பாலிசியில ஆல்ரெடி நாங்க இந்த COVID-19 கவர் பண்ணுவோம்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க IRDA மூலமா. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ராம்கில வேலை பார்க்குற அனைத்து தொழிலாளர்களுக்கும் நாங்க இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருக்கிறோம். இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டாஃபுக்கு அவங்களுக்கு ஓவர் டைம் அலவன்ஸும் கொடுக்குறோம். அதை தவிர அவங்களுக்கு வேணுங்கிற இப்போ
பண்ணிட்டு ராத்திரி லேட் இந்த மாதிரி கணேஷ் சார், கொஞ்சம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். சாரி, இந்த நெட்வொர்க் ஏதோ டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஓகே சார். நோ ப்ராப்ளம் சார். நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க சார். இப்போ பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த தொழிலாளருக்கு ஏன்னா அவங்களும் டே டு டே பேசிஸ்ல இந்த மாதிரி வேஸ்ட்டை கலெக்ட் பண்றாங்க, அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். அதுக்கு அவங்கள பாதுகாப்பு வச்சுக்கிறதுக்கு சில இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. நாங்க இப்போ ரம்கில வேலை பார்க்குற அனைத்து எம்ப்ளாயிஸ்களும், பிகாஸ் இவங்களும் டெய்லி பேசிஸ்ல இந்த கோவிட் வேஸ்ட்டை கலெக்ட் பண்றாங்க, பயோமெடிக்கல் வேஸ்ட்டை கலெக்ட் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பும் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக நாங்கள் அவங்களுக்கும் இந்த எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருக்கோம். ஸோ தட் அவங்களுக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அந்த ஸ்கீம்ஸ் மூலமா நாங்கள் எல்லாருக்கும் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெய்லி இந்த கோவிட் வேஸ்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஆன் டெய்லி பேசிஸ் மார்னிங்ல நாங்க அவங்களுக்கு ஒரு பிரீஃபிங் கொடுப்போம். பிரீஃபிங்ல எப்படின்னாக்கா நேத்து இந்த மாதிரி எந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணினோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணினோம், அதுல இருந்து என்னெல்லாம் லெசன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது, எப்படி ஹேண்டில் பண்றோமோ, சில வேஸ்ட் ஒரு பர்டிகுலர் டைப் ஆன வேஸ்ட் இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி அந்த கவர்ல எப்படி போட்டு எப்படி அதை சீல் பண்ணி எப்படி அந்த வேஸ்ட் பின்ஸை கலெக்ட் கொண்டு போய் அந்த வெஹிக்கிள்ல வச்சு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதை பத்தி டெய்லி பிரீஃபிங் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்போம். ஏன்னா
இந்த மாதிரி வேஸ்ட்டை ஹேண்டில் பண்றச்ச ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் எஜுகேட் கொடுத்தாதான் அவங்க அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டெய்லி ப்ரீஃபிங் அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயிஸ் டெய்லி மார்னிங் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதுல ஹெல்மெட்டா இருக்கட்டும், அவங்களுக்கு கிளவுஸா இருக்கட்டும், மாஸ்கா இருக்கட்டும், ஷூ கவரா இருக்கட்டும், எல்லாம் ஆன் டெய்லி பேசிஸ் நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ்ல வரக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸும் மார்னிங்ல அந்த ஃபெசிலிட்டி என்டர் பண்ற போது அவங்களை தெர்மல் ஸ்கேனிங் பண்ணுவோம். தெர்மல் ஸ்கேனிங் பண்ணி ப்ராப்பரா அவங்களுக்கு ஒரு இது சானிடைசரை வச்சு அவங்க கையை கிளீன் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள அவங்கள வர சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஃபெசிலிட்டியில பாத்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்டா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் சப்ளை பண்ணணுமா இருக்கட்டும், இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லா இடத்துலயும் நாங்க அந்த மாதிரி ஒரு ரெட் கலர்ல அந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸஸ் போட்டு வச்சிருக்கோம். அந்த பாக்ஸ்ல அவங்க இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஃபுட்டா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் அதை கலெக்ட் பண்ணி ஆனோம். அதே மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ் சில சமயமும் என்ன ஆகுனாக்கா இந்த சாயங்காலம் இந்த ஈவினிங் நேரத்துல அவங்களுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு செல்ல முடியாம சில நேரத்துல அந்த மாதிரி வேஸ்ட் ஹேண்டில் பண்ற போது எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ற போது அவங்களுக்கு வீட்டுக்கு செல்ல போறதுக்கு அந்த வெஹிக்கிள்லாம் இல்லாம வசதி இல்லாம இருந்தா அவங்கள இந்த ஃபெசிலிட்டிஸ்லயே நாங்க கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கோம். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்கள அன்னைக்கு அந்த நேரத்துல வேணுங்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு கொடுத்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்கள அகாமடேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த எம்ப்ளாயிஸ் பிகாஸ் இந்த மாதிரி சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் ஆன் டெய்லி பேசிஸ் ஒவ்வொரு வார்டுக்கும் போவாங்க, இல்ல ஐசோலேஷன் சென்டர்ஸ்க்கு போவாங்க. இந்த மாதிரி சென்டர்ஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு வேண்டிய கவர்மெண்ட்ல இருந்து எலக்ட்ரானிக் பாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஏன்னா எங்க போனாலும் இப்போ இந்த போலீஸ்காரங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க நீங்க போறீங்க, இந்த கோவிட் சுச்சுவேஷன் டைம் ஜோன்ஸ்ல நீங்க டிராவல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா நாங்க எலக்ட்ரானிக் இந்த பாஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு டைம் டு டைம் அந்த பாஸை ரினியூ பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இப்போ இந்த சீவேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வாஷ்ரூம்ல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த லிக்விட் வேஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி வேஸ்ட்லாம் எப்படின்னாக்கா ஃபைனலா இந்த சீவேஜ் சிஸ்டத்துல போய் கனெக்ட் ஆகும்போது இது மூலமாக இந்த மாதிரி நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு நம்ம எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது ஒரு கிளியரா சொல்லலாம். இந்த மாதிரி சீவேஜ் சிஸ்டத்துல வரக்கூடிய இந்த லிக்விட் வேஸ்ட் மூலமாக நார்மலா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சீவேஜ் சிஸ்டத்துல இந்த கிளீன் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராப்பரா அந்த ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்குலாம் அதுல இருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சீவேஜ் சிஸ்டத்துல இருந்து. ஆனால் இந்த சீவேஜ் கிளீனிங் பண்றதுக்கு அந்த எம்ப்ளாயிஸ் இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம ப்ராப்பரா அவங்களுக்கு வேண்டிய ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கணும். டைம் டு டைம் அவங்களுக்கும் இந்த தெர்மல் ஸ்கேனிங் அதெல்லாம் ப்ராப்பரா அவங்களுக்கு டெம்பரேச்சர் ஸ்கேனிங் பண்ணி கோல்டா இருந்தா இந்த மாதிரி கஃபா இருந்தா அதுக்கு வேண்டிய எல்லா அவங்களுக்கு ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் ப்ரொவைட் பண்ணி அவங்கள டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ப்ராப்பரா ஐசோலேஷன் வார்ட்ஸ்க்கு கொண்டு செல்ல வேண்டும். நம்ம அதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் நம்ம செய்யணும். அதே போல இப்போ நாங்க எம்ப்ளாயிஸ் டே டு டே பேசிஸ்ல இப்போ எவ்ரி மார்னிங் வந்தோடனே இப்போ நான் முந்தின ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அந்த எம்ப்ளாயிஸ்லாம் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்தோடனே முதல்ல அவங்களை மார்னிங்ல அந்த மாதிரி ப்ராப்பரா அவங்களுக்கு டெம்பரேச்சர் ஸ்கேனிங் பண்ணுவோம். ஸ்கேனிங் பண்ணி அவங்களுக்கு இந்த பர்சனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு டைம் டு டைம் நாங்கள் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்காக ஸ்பெஷலா சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க டைம் டு டைம் போய் இந்த மாதிரி இந்த எம்ப்ளாயிஸ்லாம் ப்ராப்பரா அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு அதை பார்ப்பாங்க. அதே போல எங்க கம்பெனியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் இந்த மாதிரி பிகாஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல இவங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க, அவங்க தான் ஃப்ரண்ட் அண்ட் வாரியர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போலீஸ்காரங்களா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல இவங்க தான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எல்லாருக்கும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயிஸை ப்ராப்பரா டைம் டு டைம் நாங்கள் அதை மோட்டிவேட் பண்றதுக்கு எங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஃப்ரம் டைம் டு டைம் அவங்களை மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அதே போல இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த வேஸ்ட் கலெக்ஷன் பண்ணக்கூடிய இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் எல்லாரும் ஒரு அந்த குப்பை அள்ளுறவங்கன்னு ஒரு தனியா அதை ஒரு பார்ப்பாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் தான் ஒரு காட் மாதிரி வர்ஷிப் பண்றாங்க, ஒரு கடவுள் மாதிரி அவங்களை வர்ஷிப் பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் இன்னைக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணி வேணுங்கிற சானிடேஷன் மெஷர்ஸையும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி இப்போ ஃபர்தரா இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் பரவாம இருக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லா மெஷர்ஸும் அவங்க தான் எடுக்கிறாங்க.
ஸோ அவங்களும் டைம் டு டைம் பார்த்தீங்கன்னா எல்லா வார்ட்ஸ்லையும் சில இடத்துல போனீங்கன்னா எங்க ஸ்டாஃப் எங்க எம்ப்ளாயிஸையும் அவங்க மாலையை போட்டு அவங்களுக்கு இதை பொக்கே கொடுத்து அவங்கள வரவேற்கிறாங்க. சில இடத்துல டெல்லி மாதிரி ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காசு மாலையெல்லாம் போட்டு அவங்கள ஒரு கடவுளா அவங்கள இது வணங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு ஒரு அவங்க ரோல்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ போன மார்ச் 25 25 மார்ச் இன்னைக்கு இந்த COVID-19 லாக்டவுன் ஆரம்பிச்சாங்க. அன்னிலேருந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 31 மார்ச் 30 2020 பாத்தீங்கன்னா நாங்க எங்க பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லயும் இருக்கட்டும், TSD ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வேஸ்ட் பாத்தீங்கன்னா 1,18,616 kilograms அவ்வளவு வேஸ்ட் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த 25 மார்ச்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய இந்த எல்லோ பேக்ஸ் குவான்டிட்டியை பாத்தீங்கன்னா 5975 kilograms ஆஃப் வேஸ்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் பயோமெடிக்கல் வேஸ்ட். இந்த எல்லோ பேக்ஸ்ல இருக்கிறது பயோமெடிக்கல் வேஸ்ட். ஆனா கோவிட் வேஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல ஒரு காலம் தனியா இருக்கு. கோவிட் வேஸ்ட் 124 kg அந்த வேஸ்ட் வந்திருக்கு 25 மார்ச்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1st April to 30th April இந்த நேரத்துல இந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து இனிஷியலா கைட்லைன்ஸ்லாம் இல்ல. 25 மார்ச்ல இருந்து 31 மார்ச்ல எந்த கைட்லைன்ஸும் இல்ல. எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேருக்கு கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த வேஸ்ட் குவாண்டம்லாம் ப்ராப்பரா ஃபெசிலிட்டிஸ்க்குலாம் வராம இருந்தது. ஆனா ஒன்ஸ் இந்த கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் எல்லா குவாரண்டைன் சென்டர்ஸ்க்கும் அந்த கைட்லைன்ஸ் சர்க்குலேட் ஆன பிறகு இந்த ஐசோலேஷன் சென்டர்ஸ்க்கு கைட்லைன்ஸ் கொடுத்த பிறகு இந்த லேபரேட்டரிஸா இருக்கட்டும், கலெக்ஷன் சென்டர், சாம்பிள் கலெக்ஷன் சென்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த கைட்லைன்ஸ் கொடுத்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டை எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் தெரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் குவாண்டம் கோவிட் வேஸ்ட் 1st April இருந்து 30 April வரைக்கும் இந்த எங்க ஃபெசிலிட்டிஸ்ல 8,342 kg கிலோ வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 1st 25th இருந்து 31st டியூரேஷன்ல 124 kg வந்தது. அதே குவான்டிட்டி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒன்ஸ் இந்த ப்ராப்பர் கைட்லைன்ஸ் எல்லாம் வந்த பிறகு ஒரு அவேர்னஸ் வந்துருது எல்லாருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட் எப்படி எல்லோ கலர் பின்ஸ்ல செக்ரிகேட் பண்ணணும், எல்லோ பின்ஸ்ல வச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி ப்ராப்பரா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும், அதை உடனடியா அந்த TSD ஆபரேட்டரோ இல்ல காமன் பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆபரேட்டரோ அவங்கள்ட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், எல்லா கைட்லைன்ஸ் இருந்த பிறகு இந்த வேஸ்ட் குவாண்டமும் ப்ராப்பரா ட்ரீட் ஆகி ப்ராப்பரா டிஸ்போஸ் ஆயிடுது. ஸோ இப்போ என்னன்னாக்கா எந்த வேஸ்ட் COVID-19 சென்டர், இந்த குவாரண்டைன் சென்டரா இருக்கட்டும், ஐசோலேஷன் சென்டரா இருக்கட்டும், எங்கெல்லாம் இந்த வேஸ்ட் ஜெனரேட் ஆகிறோ உடனடியாக இந்த அங்க அந்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எந்த ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸோ இருக்கோ அந்த டைம்ல அந்த வேஸ்ட் போய் ப்ராப்பரா ட்ரீட் ஆகி டிஸ்போஸ் ஆயிடுது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை முடிந்த அளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாங்க எங்க ஃபெசிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நாங்க எடுத்துக்கூடிய இந்த எல்லா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல எல்லா போட்டோஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு டெம்பரேச்சர் ஸ்கேனிங் பண்றோம், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றோம், எம்ப்ளாயிஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றோம். அதே மாதிரி வெஹிக்கிள்ஸை ப்ராப்பரா கிளீன் பண்ணி ட்ரீட் பண்றோம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் எப்படின்னாக்கா இதை தவிர நாங்க ஆன் டெய்லி டு டே பேசிஸ் இப்போ ஃப்ரீக்வெண்டா நாங்க இன்ஹவுஸ் கைட்லைன்ஸும் செட்டன் வச்சிருக்கோம். இப்போ ஸ்பெஷல் கைட்லைன்ஸ் இந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் அவங்க கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணது பிறகு எங்க ஃபெசிலிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக்கா நாங்க ஒரு கஸ்டமைஸ் கைட்லைன்ஸ் பண்ணிருக்கோம். அந்த கைட்லைன்ஸ் எப்படி ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கலெக்ஷன் ஐசோலேஷன் சென்டர்ஸ்ல எப்படி கலெக்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ்ல இந்த யூஸ் பண்ணக்கூடிய கிளவுஸ், யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி அந்த கலர் கோடட் பின்ஸ்ல போடணும், எப்படி அதை ப்ராப்பரா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும், அதற்கான சர்டன் கைட்லைன்ஸ் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அந்த கைட்லைன்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி ப்ரோட்டோகால், யாருக்காவது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அதை உடனடியா அந்த என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும், ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அவங்களை குவாரண்டைன் சென்டருக்கு அனுப்பணும்னா குவாரண்டைன் சென்டருக்கு அனுப்புறதுக்கு எந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் அரேஞ்ச் பண்ணணும், கவர்மெண்ட் எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணணும், அதற்கான சர்டன் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால்னு ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கோவிட் வேஸ்ட்டை எப்படி ஹெல்த் கேர் எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து எப்படி கலெக்ட் பண்ணணும்ங்கறதுக்கா இன்டர்னல் ஒரு கைட்லைன்ஸும் நாங்க ஃப்ரேம் பண்ணிருக்கோம். இந்த கைட்லைன்ஸோட பேஸ் டாக்குமெண்ட் எப்படின்னாக்கா இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கைட்லைன்ஸ் பேஸ் டாக்குமெண்டா வைத்து நாங்க கொஞ்சம் அடிக்குவேட் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் அதுல இன்கார்பரேட் பண்ணி இந்த எம்ப்ளாயிஸ்க்காக ஸ்பெஷலா இந்த கைட்லைன்ஸ் எல்லாமும் நாங்க இஷ்யூ பண்ணிருக்கோம். இதை டைம் டு டைம் நாங்க அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மினிஸ்ட்ரிலேஸ்லும் டைம் டு டைம் அவங்க அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸும் டைம்ல அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சர்டன்
கைட்லைன்ஸ்லாம் டைம் டு டைம் அவங்க இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ்ல நாங்களும் அந்த டைம் டு டைம் எங்க SOPs வச்சிருக்கோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், இந்த ப்ரோட்டோகால்ஸ் டாக்குமெண்ட் வச்சிருக்கோம். அதுல டைம் டு டைம் நாங்க அப்டேட் பண்ணி இந்த எம்ப்ளாயிஸ்க்கு சர்க்குலேட் பண்றோம். இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல நாம எல்லாரும் இந்த மாதிரி இது தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆனா நம்ம இதை நம்மள எப்படி பாதுகாக்கணும், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். சரி, இந்த கோவிட் ஐசோலேஷன் சென்டர்ஸ்ல வர வேஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்றோம்னு நமக்கு தெரியுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளவுஸா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்கா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸா இருக்கட்டும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணணும் இந்த COVID-19ல இருந்து, அதுக்காக சில விதிமுறைகளை நாங்க வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம ஹேண்ட்ஸ் கைட்லைன்ஸ், இந்த கைட்லைன்ஸ்ல டாக்குமெண்ட் இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து டைம் டு டைம் இஷ்யூ பண்றாங்க. அதே மாதிரி நம்ம டைம் டு டைம் நம்ம கைகளை சோப்பு வச்சு கழுவணும். அதே மாதிரி சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரம் டைம் டு டைம் எவ்ரி 2 hours நம்ம அதை பாசிபிளா யூஸ் பண்ணி பார்க்கணும். அதை கைட்ல அந்த சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப்பை வச்சு கையை கழுவணும். அதே மாதிரி மாஸ்க் நம்ம அணிந்த பிறகு அதை அவுக்கிற போது ப்ராப்பரா அந்த ஸ்ட்ரிங்ஸை பிடிச்சுதான் யூஸ் பண்ணணும். எப்பவுமே அந்த கிளாத்தை டச் பண்ணக்கூடாது. கிளாத்தை டச் பண்ணாம அதுக்கு கொடுக்குற சைட்ல இருக்கிற இந்த ரிப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது காதுல மாட்டிக்கிறதுக்கு. இந்த ரிப்பனா இருக்கட்டும், அந்த டைப் பண்றதுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, த்ரெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சுதான் அதை ஓப்பன் பண்ணணும். அந்த மாஸ்கை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். நீங்க டஸ்ட்பின்ல போடுறதுக்கு முன்னாடியும், நம்ம வீட்டுல நார்மலா இந்த மாதிரி மஞ்சள் கலர் பேக், ரெட் கலர் பேக் இல்லாம இருந்தா, நம்ம ஒரு நார்மல் ஏதாவது ஒரு பேக்ல போடுறதா இருந்தால் அதை ப்ராப்பரா ஒரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த சானிடைசரோ இல்ல சோப் லிக்விடோ வச்சு ப்ராப்பரா அதை ஒரு தடவை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பின்ல ப்ராப்பரா அதை டிஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி அதை ப்ராப்பரா டைம் டு டைம் நம்ம வீட்டுக்குள்ள வெளியில வரக்கூடிய இந்த கார்பரேஷன்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் கலெக்டரா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வார்டா வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் டைம் டு டைம் இந்த மாதிரி பின்ஸை உடனடியா ஹேண்ட் ஓவர் பண்ணி, இந்த எல்லோ கலர் பிளாஸ்டிக் பேக்ஸா இருந்தா அதை ப்ராப்பரா ஹேண்ட் ஓவர் பண்ணணும் உங்கள்கிட்ட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் போட்டோல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவிட் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ண எங்க ஃபெசிலிட்டிஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் எப்படி அவங்க மோட்டிவேட் பண்றாங்க, ஸ்டேட்ல எல்லாம் கவர்மெண்ட்ல எப்படி மோட்டிவேட் பண்றாங்க, தெருவில் எப்படி மக்கள்லாம் அவங்கள வரவேற்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பிக்சரா நாங்க இங்க டெபிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இவங்கள நாங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ், பிகாஸ் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கோவிட் ஃபைட்டர் என்று ஒரு நாங்க டைட்டில் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. தேங்க்யூ சார்.